ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தூதுவளை ரசம். தூதுவளை ரசத்துக்கு தூதுவளை, மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். அப்படியே அரிசி கழுவி அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு தக்காளியை போட்டிருக்காங்க. அப்படியே உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். நமக்கு தேவையான அளவு உப்பு. தக்காளியையும் பனைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேங்காய் துருவி அந்த தேங்காய் பால் அதில் எடுத்து ஊற்றிருக்காங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் தாளிப்பு வடகம் போட்டு அது நல்லா பொரியட்டும். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது அதில் சேர்த்துக்க வேண்டியதான். நாங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கலை, நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுட்டு தூதுவளை ரசம் சளியை குணப்படுத்தும். கொஞ்சமாக புளி மட்டும் நம்ம கரைச்சி வச்சுருக்க தண்ணியில் சேர்த்து கரைச்சிக்கிறாங்க. அந்த தண்ணி எடுத்து கடாயில் ஊற்ற வேண்டியதான். எல்லாமே போட்டாச்சு. உப்பு, மஞ்சத்தூள், நாங்கள் மிளகாத்தூள், பச்சை மிளகாய் எதுவுமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுவே சூப்பராக தான் இருக்கும். ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது, லைட்டாக நுர கட்டி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சைடில் மட்டும் கொதி வர ஸ்டேஜ் வரணும். ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை போட்டு இறக்குனா நம்மளோட சுவையான தூதுவளை ரசம் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.